இன்றைய இதமான காலை தென்றலில் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள். அதிகாரம் 14 ஒழுக்கம் உடைமை. குறள் எண் 132. பரிந்து ஓம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்து ஓம்பி தேரினும் அத்தே துணை. தெய்வப்புலவர் திருவள்ளுவர் ஒழுக்கத்தினை அழிவு வராமல் போற்றி வருந்தியும் கூட காத்தல் வேண்டும். பலவற்றையும் ஆராய்ந்து தெரிந்து கொண்டாலும் துணையாக இருப்பது நமக்கு அந்த ஒழுக்கம் ஒன்றே ஆகும் என்கிறார். நல்லொழுக்கம் உடையவன் நல்ல சொற்கள், நல்ல செயல்கள், கடமை தவறாது வாழ்ந்தல், கண்ணியத்தோடு வாழ்ந்தல், கட்டுப்பாட்டுடன் வாழ்ந்தல், இவைகள்தான் அவர்களுக்கு நல்லொழுக்கம் உடையவர்களுக்கு உரிய பண்பு ஆகும். அந்த பண்பை அதற்கு அழிவு வராமல், அத்தகைய ஒழுக்கத்திற்கு அழிவு வராமல் போற்றி பரிந்து காக்க வேண்டும் என்கிறார். எல்லாவற்றையும் ஆராய்ந்து ஒருவர் தெரிந்து கொண்டாலும் ஒழுக்கம் ஒன்றுதான் மிகவும் முக்கியம் என்கிறார். எவ்வளவு அற்புதமாக ஒழுக்கத்திற்கு ஒவ்வொரு குறளுக்கும் விளக்கம் தந்துள்ளார் பாருங்க. அதான் அவருடைய தனிச்சிறப்பு. அடுத்து இன்னும் ஒன்றையும் பார்ப்போம். பேரறிஞர் அண்ணா அவர்களை பற்றி பார்ப்போம். அறிஞர் அண்ணா பேசிய சொற்பொழிவுகளை ஒரு புத்தகமாக வடித்திருந்தார் ஒருவர். அதை படித்தேன். அதில் அவர் சொன்ன முக்கியமான கருத்துக்களை மட்டும் சொல்ல முடியும். ஏன்னா புத்தகத்தை நான் பேசுவது என்றால் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆகும். அதில் அவருடைய மந்திரம் 3 மந்திரங்கள்: கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு. அடுத்து கத்தியை தீட்டாதே உந்தன் புத்தியை தீட்டு. இது 2வது. அவருடைய கொள்கையில் மிக முக்கியமானதுங்க. ஆனால் இன்று பார்க்கிறோம், எல்லாம் கத்தியை தீட்டிட்டு தான் இருக்காங்க. அம்மாவை கொண்டான், மனைவியை கொண்டான், அக்காடை கொண்டான், இதான் வருது செய்தித்தாள்களே. அதைத்தான் அவர் கத்தியை தீட்டாதே உந்தன் புத்தியை தீட்டு என்கிறார். எவ்வளோ பேரறிஞர் அண்ணாவுக்கு எவ்வளோ பெரிய முக்கியத்துவம் கொடுத்துடுறார் பாருங்க. அப்புறம் அவர் எழுதிய முதல் திரைப்படத்திற்கு கதை வசனம் எழுதிய முதல் திரைப்படம் நல்ல தம்பி. அதில் நம்ம இவர் நகைச்சுவை நடிகராகவும் டிஎம் மதுரும் கதாநாயகன் அப்போ ஃபேமஸாக இருக்கிறவர், அவர் 2 பேரும் நடிச்சிருந்தாங்க. அவருடைய அப்புறம் எதையும் தாங்கும் இதயம் வேண்டும் என்றார். ஒரு மனிதனுக்கு நானே இப்போது அவருடைய இதயம், ஏதாவது ஒரு பெரிய ஒரு சம்பவம் நிகழ்ந்து விட்டால், மனக்கவலை தரக்கூடிய சம்பவம் நிகழ்த்து விட்டால் நான் என்னவேன் அண்ணாவைத்தான் எண்ணிக்கொள்வேன். எதையும் தாங்கும் இதயம் வேண்டும் என்ற எண்ணத்தை. இதுக்கடுத்து அவர் முக்கியமான ஒன்றுங்க, அதை நான் படித்ததிலே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க. அவர் என்ன செஞ்சாருக்கு? முதல்வரானதும் அவர் ஒரு முதல்வராகி ஒரு சில மாதங்களில் ஒரு பொதுக்கூட்டத்திற்கு பேச அழைத்திருக்கிறார்கள். பொதுக்கூட்டத்தில் பேசிவிட்டு வரும்பொழுது அப்போது அரிசி தட்டுப்பாடு ரொம்ப மோசமாக இருந்தது. அரிசி தட்டுப்பாடு இருந்ததனால் அரிசியை கடத்தல் அடுத்த மாநிலங்களுக்கு மிகவும் மோசமாக இருந்தது. அதனால் ரெவன்யூ இன்ஸ்பெக்டர்னு சொல்லுவாங்கள்ல, அது வருவாய்த்துறை ஊழியர்கள், அவர்கள் கட்டுப்பாடுடன் வைத்திருப்பார். அவர்களை அவர் என்ன செஞ்சார்? அவங்கள கட்டுப்பாடுடன் வைத்திருப்பார். அதனால் ஒவ்வொரு இடத்திற்கும் ஒரு இது அமைத்திருப்பார். வருவாய்த்துறை அலுவலர்கள் இருக்கார்ல, ரெவன்யூ இன்ஸ்பெக்டர், அவர்களை போட்டிருப்பார். இவர் வந்துட்டு இருந்திருக்காரு. அங்கேருந்து கூட்டம் முடிந்து வந்து கொண்டு இருக்கிறார். அப்போது என்ன செஞ்சுருக்காங்கன்னா, அவரை தடுத்து நிறுத்தியிருக்கார் அந்த ரெவன்யூ இன்ஸ்பெக்டர்.
நிறுத்தி, முதல் மற்றவங்க சொல்லியிருக்காங்க இல்லைங்க நான் வண்டியை சோதிச்சிடுறேன் வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி எல்லாத்தையும் வண்டியை சோதிச்சுட்டு மறுபடியும் அனுப்பியிருக்காரு. உடனே அண்ணா என்ன அறிஞர் அண்ணா முதல்வருங்க நல்லா சிந்திச்சு பார்க்கணும். உடனே பேரறிஞர் அண்ணா என்ன செஞ்சுருக்காருன்னா, உன்னுடைய பேர் என்னங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. பேரை சொல்லியிருக்காரு. எந்த அலுவலகத்தில் வேலை பார்க்கிறீர்கள்? இந்த தாசில்தார் தாலுகா அலுவலகத்தில் வேலை பார்க்கிறேன். எந்த ஊர்? அந்த ஊரை சொல்லியிருக்காரு. இவன் அந்த இரவு பூராம் தூக்கமே இல்லை. ஏற்கனவே பார்த்துட்ருக்கிறது. காலையில் போய் எந்திரிச்சும் கூட ரொம்ப மனம் வருத்தி படுத்திருந்திருக்கிறார். மத்தியானத்துக்கு மேலே அலுவலகத்திற்கு சென்றிருக்கிறார். அங்கே போனவுடனே அவருக்கு ஒரு நல்ல செய்தி காத்திருந்தது. அவருக்கு ப்ரொமோஷன் வந்திருக்கிறது. உடனடி ப்ரொமோஷன். ஏன்னா முதல் பேரே போட சொல்லி ஆர்டரில் தாசில்தார் ப்ரொமோஷன், ரெவன்யூ இன்ஸ்பெக்டர் அவருக்கு முதல் ப்ரொமோஷன், பதவி உயர்வு தாசில்தார். என்னடா இது நம்ம பயந்து கொண்டே இருந்தோமே, இப்படி ஒரு நல்ல ஒரு ஆர்டர் வந்து விட்டதே என்று ரொம்ப மன மகிழ்ச்சி அவருக்கு. காரணம் என்னவென்றால், முதல்வர் ஆனால் கூட அந்த வண்டியிலே அரிசி போகக்கூட, மற்றவர் கடத்திடக்கூட வந்து ஏதாவது உள்ளே போட்டு வந்திருக்கலாம்ல அப்படின்னு கூட எண்ணத்தில் அவன் ஆராய்ஞ்சு செய்தது கரெக்டுங்க. தன்னுடைய கடமை உணர்வை அவன் நேர்மையுடன் செய்திருக்கிறான். அதனால் பேரறிஞர் அண்ணா அவர்கள் அவருக்கு ப்ரொமோஷன் கொடுத்துருக்கார். மற்றவங்கன்னா என்ன செய்வாங்க, அவனை போய் பழி வாங்கியிருப்பாங்க, சஸ்பெண்டே பண்ணியிருப்பாங்க. முதல்வரும் தெரிஞ்சும் அந்த வண்டியை நீ மறிச்சிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் பேரறிஞர் அண்ணாவினுடைய பெருந்தன்மை. அதுதான் மெய்யன்னு சொல்லிட்டு இன்று இந்த நூல் ஒன்று போதும். அடுத்து நாம் நாளை மீண்டும் ஒரு குரலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.